நேர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த நாள் சிகரம் தொடும் சிறப்பான நாளா அமையட்டும். இன்னைக்கு அக்டோபர் 4, 2018 ஸ்ரீ விளம்பிய ஆண்டு புரட்டாசி 18 வியாழக்கிழமை. இன்னைக்கு நல்ல நேரம் காலையில 10:45 11:45 வரைக்கும் மட்டும்தான். சாயந்தரம் எந்த நல்ல நேரமும் இல்லை. இது மாதிரி ராசி பலன் அப்லோடுகள் உங்களுக்கு கிடைக்கணும், உடனுக்குடன் யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வந்தடையணும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கங்க. மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் மெசஞ்சர் மூலமா ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? இப்போ ராசி பலனுக்கு போலாமா? முதல்ல மேஷ ராசி நண்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறேனே. ஒரு பொதுவான ஒரு கடை, பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு கடை. அங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. முதலாளி, அவங்களுக்கு இல்லை பணியாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வரக்கூடிய வாடிக்கையாளர்களை பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இடம்னு கூட வச்சுக்கலாம். வரக்கூடிய வாடிக்கையாளர்களை பொதுமக்களை ரொம்ப கடுமையாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. வரவங்களெல்லாம் மதிக்கிறது இல்லை, பெரியவங்களாம் வந்தால் பெருசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மதிக்காமல் அவங்கள இது பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை சரியாக செய்யறதில்ல அப்படிங்கிற மாதிரியான இருந்துச்சு. அவங்க முதலாளியும் வர்றவங்கள அப்படி தான் ட்ரீட் பண்ணணும், இல்லாட்டி நம்மள ஏறி மெஞ்சிட்டு போயிடுவாங்க, அதனால் நீங்கள் இப்படி தான் கராராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால் எல்லாரும் அப்படி செய்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா வரக்கூடியவங்கள என்ன சொல்கிறது, ரொம்ப கராராகவும் இல்லை, முதலாளிக்கு பாதகம் இல்லாமல் என்ன சொல்கிறது, முதலாளி என்ன சொல்கிறாரோ அதையும் செய்கிறாரு, இருந்தாலும் ரொம்ப கராராக இல்லாமல் அவங்க கேட்குற வேலையை கொஞ்சம் பொறுமையாக அப்படியே அமைதியாக இருந்து செஞ்சு தராரு. எப்பவுமே அந்த அமைதியை கடைபிடிக்கிறார். கூட இருக்கிற சக பணியாளர்கள்லாம், டே நாங்களாம் எப்படி வர்றவங்ககிட்ட பேசுகிறோம், எப்படி எரிஞ்சு விழுறோம், நீ அப்படி எவ்வளோ அமைதியாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் அவருடைய அமைதியை கைவிடலை. ஒரு நாள் இந்த விஷயம் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அவங்கள நடத்தைக்கு மீறி என்ன சொல்கிறது, பொதுமக்கள் நலனுக்கு எதிராக அவங்கள பேசுறது, அவங்கள தள்ளி விடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கே நடக்குது அந்த மையத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் தீவிரமாக பரவுது. காவல்துறை அதிகாரிகள் அதை கண்டுபிடிக்கணும், எப்படி வர்ற மக்களை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்ட்டு மப்டியில் போகிறாங்க. அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதே மாதிரி தான், வரக்கூடிய பொதுமக்கள் பெரியவர்கள் அவங்களெல்லாம் நேரில் நவுறு அப்படி இப்படின்ட்டு நவுத்தி விட்டுக்கிட்டு மதிக்காமல் பேசிட்டு இப்படி தான் அப்படிதாங்கிற மாதிரி பொதுவாக என்ன சொல்கிறது வழக்கமாக பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி மரியாதை குறைவாக நடத்துறதை பார்க்குறாங்க அந்த காவல்துறை அதிகாரிகளும். அவர்களையும் வந்து பொதுமக்கள் நினச்சிட்டு அவர்களையும் அப்படி தான் நடத்துகிறாங்க. அங்கே ஒருத்தர் மட்டும், அந்த வழக்கமாக அமைதியாக ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக ரொம்பவும் இல்லாமல் நார்மலாக கேட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு 2-3 நாள் இது தொடர்ந்துருக்கு இந்த கண்காணிப்பு. வெவ்வேறு ஆட்கள் வந்து அப்புறம் எல்லாம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலாளியிலேருந்து மற்ற பணியாளர் எல்லாரையுமே வந்து பணியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான விஷயங்களை ஏற்படுத்துகிறாங்க. பணிமாறுதல் செய்கிறதுக்கான விஷயங்களெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. அது ஒரு அரசு மையம்னு கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அமைதியாக பணியாற்றினார் இல்லையா, அவரை மட்டும் விட்டுட்டாங்க. ஏன்னா 2-3 நாள் நோட் பண்ணப்போ 3 நாளுமே அவர் அதே ஒரு அமைதியோடு தான் இருந்திருக்கிறாரு. அந்த அமைதி வந்து அவரை வந்து சஸ்பென்ஷன், மெமோ அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து காப்பாற்றினதும் இல்லாமல் பணிமாறுதல், டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்தும் காப்பாற்றி குடும்பத்தினரோட பக்கத்தில் இருக்கிற அலுவலகத்தில் வேலை செய்கிற மாதிரி அவருக்கு அமைஞ்சிச்சு. இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த அமைதி வந்து என்றைக்குமே ஒருத்தவங்களை காப்பாற்றும். அமைதி இல்லாமல் தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு அப்படியே குதிச்சிட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், அது என்னைக்கா ஒரு நாள் நம்மளை போட்டு அழுத்திடும். அந்த அமைதி வந்து என்றைக்குமே நம்மளை காப்பாற்றும். அந்த மாதிரியான அமைதி தான் இன்றைக்கி மேஷராசி நண்பர்களுக்கு இருக்கும். அந்த அமைதி வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது சின்ன கதை மூலமாக நான் உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? இது மாதிரி ராசி பலன் அப்லோடுகளில் இனிமேல் டெய்லி ஏதாவது ஒரு ராசிக்காரர்களுக்கு ஒரு குட்டி கதை மூலமாக அவங்களுக்கு இன்றைய ராசி பலனை நம்ம சொல்லலான்னு இருக்கிறோம். எந்த ராசிக்கு வரப்போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் அவளோட எதிர்பார்க்கலாம். இந்த குட்டி கதைக்காகவும் நீங்கள் எல்லா ராசி பலனையும் கூட கேட்கலாம். சரிங்களா? இன்னைக்கு துவக்கத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த கதை மூலமாக அவங்களுடைய அமைதியை நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்களே, உங்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும், ரயில் பயணங்களில் அப்படிங்கிற மாதிரி ரயில் ஸ்நேகம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பயணத்தின் போது உங்களுக்கு நட்புகள் கிடைக்கலாம். அந்த நட்பு பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சிக்கான என்ன சொல்கிறது ஆதாரமாக ஒரு ஐடியாக்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நட்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணமாக பார்த்திங்கன்னா அந்த பிரயாணத்தின் போது நீங்கள் வந்து திடீர்னு ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, அவங்க கையில் வந்து வித்தியாசமான ஒரு கிஃப்ட்டு அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இதெல்லாம் நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது பர்த்டே வரப்போகுது, அவங்களுக்கு நல்ல கிஃப்ட்டை வித்தியாசமாக வாங்கி கொடுக்கணும், வழக்கமாக இல்லாமல் வித்தியாசமாக வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க. அந்த நட்பு அவங்க சொன்னது மூலமாக அவங்க நம்பர் வாங்கிட்டு அவங்க நட்பு மூலமாக உங்கள் குடும்ப உறவுக்கு பிடிச்ச மாதிரியான கிஃப்டெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட மேனுஃபேக்சர் பண்ணி வாங்கி நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் யார், அந்த பயணத்தின் போது கிடைத்த நட்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் அவங்களுக்கும் நீங்கள் அந்த மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வீங்க. அந்த நட்பு
கொஞ்ச நாள் அப்படியே தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு உதாரணமாக சொன்னேன். உங்கள் தொழில் ரீதியாகவும் அந்த நட்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு புகழ் நிறைந்த ஒரு நாளாக இருக்கிறது. மற்றவர்கள் பாராட்டும்படியான நல்ல செயல்களை செய்வீங்க. எல்லாருமே என்ன சொல்றது, பரவாயில்ல பாயவன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க காரியங்களை செய்வீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை என்ன சொல்றது, கொஞ்சம் கீழ்நிலையில பார்த்தவங்க கூட இன்னைக்கு மனசு மாதிரி பரவாயில்ல இவனும் இப்படிலாம் செய்யறானே அப்படின்ட்டு உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நீங்களே இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுப்பீங்க மிதுன ராசி நண்பர்கள். அந்த வாய்ப்பின் மூலமாக நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை இன்னைக்கு நீங்க தக்க வச்சுக்கத்தான் பார்க்கணும். அந்த புகழ் வருவதற்கு காரணம் யாராக இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இப்படி நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன், இந்த மாதிரியான புகழ் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிமாற்றத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய உதவி என்னைக்குமே உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது மூலயமா நீங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறலாம். மிதுன ராசி நண்பர்களே, உங்களுடைய புகழ் நிலைக்கு நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மட்டும் அழுத்திக்கோங்க, சரிங்களா? இப்போ அடுத்ததாக கடகராசி நண்பர்களே, உங்களுக்கு முதல்ல மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு குட்டி கதை மூலமா அந்த அமைதியை நம்ம சொன்னோம் இல்லையா, அது மாதிரியே தான் உங்களுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு சாந்தம் நிறைந்த ஒரு நாள். அமைதியாக இருந்து பல காரியங்களை சாதிப்பீங்க. இதனால் வரைக்கும் கோவம்ன்ட்டு நிறைய பேர் சில கடகராசி நண்பர்கள் கோவத்தோடய இருந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த கோவத்தை விட்டொழிக்கணும் அப்படிங்கிற உறுதிமொழி கூட சில பேர் எடுக்கலாம். அந்த கோவத்தை விட போகிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை உங்களுக்கு என்ன சொல்கிறது, வாழ்க்கைக்கான ஒரு நல்ல உறுதியை கொடுக்கும். மேன்மேலும் நீங்கள் வளருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். மொத்தத்தில் இன்னைக்கு கடகராசி நண்பர்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழல் அமையும் நாள், கோவத்தை விட்டொழிக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள், இல்லை அண்ணன் தம்பிக, இல்லை சொந்த பந்தங்களுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இன்று ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படும். அதுக்கு எல்லாமே காரணம் இன்னைக்கு உங்கள் மனநிலைமை இருக்கக்கூடிய அந்த சாந்தமான சூழலும் அந்த அமைதி நிலையும் தான் காரணம். கடகராசி நண்பர்களே, வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி நண்பர்களே, உங்களுக்கு நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. எல்லா விதத்துலையும் நீங்கள் இன்னைக்கு கவனமாக இருக்கணும். சொல்லிலும் செயலிலும் சரி, பயணத்திலும் சரி, எல்லா விதத்துலையுமே கவனமாக இருக்கணும். உங்கள் முதலாளி கிட்ட பேசும் பொழுது கூட என்ன கேட்குறாரோ அதுக்கு பதில் சொல்லிட்டு கொடுக்கணும்னு வந்துடணும். நம்ம ஒன்று பேச அவங்க ஒன்று பேச அது உங்களுக்கு மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இங்கே இருக்கிற நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் தான் உங்களுடைய புத்தி கூர்மையால் சமாளிச்சுக்கணும். ஏன்னா நம்ம கூட சொல்லிட்டோம். இதை கேட்டுட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது கூட அப்போ வரைக்கும் கூட உங்களுக்கு நினைவு வராது. அப்புறம் டக்குன்னு ஐயோ இன்னைக்கு நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. செயல் எல்லாத்துலேயுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் போய் நீங்கள் தலையிடாதீங்க. உங்களுக்கு ஒரு பதட்டம் வரும்பொழுது டக்குன்னு எந்த செயலையும் செய்யாதீங்க. கொஞ்ச நேரம் அமர்ந்து உட்காந்து யோசிச்சுட்டு கவனக்குறைவு இல்லாமல் அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது வெற்றியாக இருக்கும். கவனமின்மையால் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே சிதறி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது சிம்மராசி நண்பர்கள். அதனால ரொம்ப கவனத்தோடு இருங்க. முக்கியமாக பிரயாணங்களின் பொழுது தேவைக்கு மட்டும் வண்டி எடுங்க, தேவைக்கு மட்டும் பிரயாணம் பண்ணுங்க. சும்மா பக்கத்தில் போறது கூட வண்டி எடுத்துட்டு போறதெல்லாம் இன்னைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சிம்மராசி நண்பர்களே. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதிர்கால வளர்ச்சி குறித்த பயம், சின்ன சின்ன பயங்கள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மகன் அல்லது மகள் அவர்களுக்கான திருமண பந்தம் அமைத்து தருவதற்கான தேடலில் இருப்பீங்க. அது நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருக்கும். அது தொடர்பான ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருதல் போன்ற விஷயங்களை எல்லாம் யோசிப்பீங்க. அவங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையுமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் இளைஞர்களாக இருந்தீங்கன்னா படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான தேடல் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கும் அது தொடரும். எப்படிடா நம்ம வாழ்க்கையில் முன்னேற போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இன்னும் பெற்றோருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க படிக்கிற விஷயம், அவங்களுடைய அடுத்த லெவல் 12th அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அடுத்த லெவல் எங்கே போவாங்க, அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்காலம் தொடர்பான பயம் இன்னைக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் தவிர்த்துக்க நீங்கள் காலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சு என்ன பயம் எதனால் இருக்குது, இதுக்கு என்னென்னலாம் தடை இருக்குது, என்னென்னலாம் சாத்தியம் இருக்குன்னு நீங்களே யோசிச்சிங்கன்னா ஒரு தெளிவு உங்களுக்குள்ளேயே கிடைக்கும். அந்த பயத்தை உங்களுடைய புத்தி கூர்மையால் நீங்களே போக்கிக்கலாம். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவி தேவைப்படும் ஒரு நாளாக இருக்கிறது. இன்றைய உடல் நிலையில் கொஞ்சம் சோர்வு இருக்கலாம். அதை தவிர்த்துக்க காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது கூடுதல் பலம். அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு இருக்கிறதுனால உங்களுடைய பணிகளுக்கு இல்லத்தரசிகளாக இருந்ததுன்னா வீட்டு வேலைக்கும் சரி, இல்லை மற்றவர்களாக ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் தொழில் ரீதியான விஷயங்களையும் சரி, யாராவது உதவிக்கு இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு, ஒரு தேடல், ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கும். அது உங்கள் உடல்நிலை சார்ந்த விஷயமாகத்தான் இருக்கும். அதனால் உடல்நிலையில் அக்கறை வேணுங்க. நல்ல ஆரோக்கியமான உணவையை இன்னைக்கு சாப்பிடுங்க.
கூப்பிடுங்க. மற்றவர்களின் உதவி தேவைப்படும், இருந்தாலும் நீங்கள் உதவிக்கு கூப்பிடலாம், தவறில்லை. கூப்பிடுற ஆளுங்க உங்களுக்கு உறுதியானவர்களாக நம்பிக்கையானவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மனசில் வச்சுக்க வேண்டிய ஒன்று. இல்லத்தரசிகள் ஒரு வேளை நமக்கு வீட்டு வேலை செய்ய முடியல, ரொம்ப முடியல, செஞ்சே ஆகணும், நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷனில் உறவுக்காரங்களாம் வர்றாங்க, வீடு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் விசாரித்து யாராவது வேலையாட்களை கூப்பிடலாம். கூப்பிடுற ஆளுங்க சரியான ஆட்களா அப்படிங்கிறத பார்த்து கூப்பிட வேண்டியது உங்களுடைய கடமையில் ஒன்று. இன்றைக்கி காலச்சூழ்நிலை அப்படி இருக்குது, சரிங்களா? மொத்தத்தில் இன்றைக்கி துலாம் ராசிக்காரர்கள் உதவியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக உங்களுக்கு வேண்டிய உதவி நல்லபடியாக கிடைக்க நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அடுத்த விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கி லாபகரமான ஒரு நாள். லாபஸ்தானம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, வெற்றிகரமாகவே இருக்கும். உங்களுக்கு லாபம்லாம் வரும்னு சொல்லிக்கிறேன். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனி மட்டும் அழுத்திக்கங்க விருச்சிக ராசி நண்பர்களே. தொழிலில் வரக்கூடிய லாபம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொழில் விருத்திக்கு நீங்கள் அதை பயன்படுத்தலாம். நிறைய சிக்கனம் பண்ணணுங்கிற அவசியம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கிடையாது. அதுக்காக தாராளமாக செலவு பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. வரக்கூடிய லாபத்தை உங்களுடைய பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு, அல்லது உங்களுடைய தொழில் விருத்திக்கான விஷயம், அல்லது உங்களுடைய முதலீடு, அந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். அதில் எல்லா லாபத்தையுமே அப்படியே சிக்கனப்படுத்தி இன்று வைக்க வேண்டியது அவசியம் இல்லை. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொழில் விருத்திக்காக நீங்கள் செலவிட எல்லா பணமுமே உங்களுக்கு நலனமாகவே அமையும், கூடுதல் பலமாகவே இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, வாழ்த்துக்கள். அடுத்த தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள். துணிச்சலாக என்ன சொல்கிறது, என்ன துவண்டிருந்து நீங்கள் அப்படியே பொங்கி எழுந்து இவனா இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் வச்சு இன்னைக்கு வெற்றி கிடைப்பீங்க. அதே வெற்றியோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மட்டும் அழுத்திக்கோங்க. அது பண்ணிங்கன்னா உடனுக்குடன் உங்களோட யூடியூப் நோட்டிஃபிகேஷன், நம்ம வீடியோ அப்லோடுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? குரு பயிற்சி பலன்கள் இன்னைக்கு குரு பயிற்சி உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள், சரிங்களா? இப்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெற்றிக்கு காரணமானவர்களை மறக்கக்கூடாது. அவர்கள்ட்ட அந்த வெற்றியை பரிமாறிக்கணும். அவங்ககிட்ட என்னென்ன மாதிரியான உதவிகள்லாம் பெற்றீங்களோ அந்த உதவி எப்படியெல்லாம் உங்களுக்கு வெற்றிக்கு கை கொடுத்தது அப்படிங்கிறத நீங்கள் பகிர்ந்துக்கிறது மூலமாக உங்களுடைய வெற்றி நீடித்து நிலைக்கும். அடுத்தடுத்த நாட்களையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், சரிங்களா? அடுத்ததாக மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஐயப்பாடான மனநிலைமை இருக்கும். நமக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு இப்படிலாம் நடக்குது. உதாரணமாக நம்ம ராசி பலனே எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு தீங்கா நடக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைமை உதாரணமாக சொன்னாங்க. ஒரு சந்தேகம், நமக்கு சரியாக தான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். இன்னொன்று, நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கிற சில முடிவுகள்லாம் சரிதானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழும். நீண்ட நாட்களாக என்ன சொல்கிற ஒரு கோபத்தின் காரணமாக, அல்லது விடாப்பிடியான சண்டையின் காரணமாக, அல்லது ஒரு வாக்குவாதத்தின் காரணமாக, மனஸ்தாபங்கள் காரணமாக சில முடிவுகளை நீங்கள் எடுத்து அதை நோக்கி பயணிச்சுட்டு இருப்பீங்க. அந்த முடிவு சரிதானா, அந்த முடிவுக்கு கொண்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் இன்னைக்கு ஆறாமற யோசிப்பீங்க மகர ராசி நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது கட்டங்களின் கிரக நிலை சொல்லுது. அதனால் அந்த ஐயப்பாடுகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்க தேவையில்லை. இருந்தாலும் சின்ன சின்ன ஐயப்பாடுகள் வரலாம், சந்தேகங்கள் வரலாம். சரியாக தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்ட்டு. ஒரு புதுசாக ஒரு ரூட்டுக்கு போகிறோம், பாதி தூரம் போனோன்னே நம்ம கரெக்டான ரூட்டில் தான் வரமான்ட்டு ஒரு டவுட் வரும், அந்த மாதிரி. இதனால் அது பயப்பட தேவையில்லை. குரு பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார் மகர ராசி நண்பர்களே. அடுத்ததாக கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்று ரொம்ப கோபம் வரும், அடம் பிடிப்பீங்க, ரொம்ப குழந்தைங்க மாதிரி. ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா அதை இன்னைக்கு சாதிச்சே ஆகணுங்கிற ஒரு மனநிலைமை உங்களுக்கு இருக்கும். ரொம்ப வீம்பு பிடிப்பீங்க. அந்த கோபம் சில கும்பராசி நண்பர்களுக்கு பயனளிக்கும், சில கும்பராசி நண்பர்களுக்கு பயனளிக்காது. சிலருக்கு நன்மையாக இருக்கும், சிலருக்கு தீமையாக இருக்கும். அதனால் நீங்கள் எதுக்கு அடம் பிடிக்கிறீங்க, எதுக்கு வீம்பு பிடிக்கிறீங்க அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் செய்யலாமா வேண்டாமான்ட்டு உங்களுடைய புத்தி கூர்மையால் நீங்கள் யோசிச்சுக்கிறது நல்லது கும்பராசி நண்பர்களே, சரிங்களா? வாழ்த்துக்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. உடனுக்குடன் யூடியூப் நோட்டிஃபிகேஷன் நம்ம அப்லோடுகளை பெறுங்க, சரிங்களா? அடுத்ததாக நிறைவா மீனராசி நண்பர்களே, குரு பயிற்சி பலன்களை பற்றின ஸ்பெஷல் வீடியோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள், சரிங்களா? மீனராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி என்ன அப்படின்னா, போட்டி நிறைந்த உலகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு தான் அந்த போட்டி அதிகமாகவே இருக்கும். அந்த போட்டி எதுக்காக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பணி அமர்வு பெறணும், ஏற்கனவே வேலையில் இருக்கவங்கன்னா ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும், இல்லை வேலை கிடைக்காதவங்கன்னா இந்த இடத்துல வேலை கிடைக்கணும், ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது, அந்த மாதிரி போட்டி போட்டுட்ருப்பீங்க. பணியிடம் தொடர்பான போட்டிகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இல்லத்தரசிகளாக இருந்தீங்க அப்படின்னா குடும்ப உறவுகளில் உங்களுடைய அம்மா வழி தாய் வழி உறவுகளில் யாராவது எதுக்காவது போட்டிக்கு வருவாங்க. குறிப்பாக சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு
அண்ணன் தம்பிங்க அல்லது அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள சில போட்டிகள் வரலாம், யார் முந்திக்கிறது எதுக்கு அப்படி இப்படின்ட்டு போட்டிகள் வரலாம். மீனராசி நண்பர்கள், அந்த போட்டி வந்து ஆரோக்கியமானதா இல்லையாங்கிறத உங்களுடைய செல்ஃப் அசஸ்மெண்ட் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா அது சரியாகவே இருக்கும். சரிங்களா? உங்களுடைய போட்டியில் நீங்கள் ஜெயிக்க வாழ்த்துக்கள். ஆனால் அது ஆரோக்கியமான போட்டியாக இருந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். சரிங்களா? கேட்டது அக்டோபர் 4, 2018 ஸ்ரீ விளம்பி ஆண்டு புரட்டாசி 18 வியாழக்கிழமைக்கான இன்றைய ராசி பலன். இன்னைக்கு குரு பயிற்சி தொடர்பான ஸ்பெஷல் வீடியோ இந்த வீடியோவின் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல போட்டிருக்கேன், அதையும் மறக்காம பாருங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றிகளோடு விடைபெறுகிறேன். இது மாதிரியான அப்லோடுகள் உடனுக்குடன் உங்களோட யூடியூப் நோட்டிஃபிகேஷன் கிடைக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. மற்ற நண்பர்களுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் மெசஞ்சர் மூலமா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் இந்த நாள் சிகரம் தொடும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா